காசை வைத்தோ பணத்தை வைத்தோ பதவிகளை வைத்தோ ஏன் இங்கே வேலை செய்யக்கூடியவர்கள் கூட என்ன செய்ய முடியாது. இந்த உம்ராவுடைய ஹஜ்ஜுடைய அந்த புனித பயணத்தை மேற்கொள்ள முடியாமல் போவதற்கு பல வாய்ப்புகள் இருக்கு. அல்லாஹ் 5000 கிலோமீட்டருக்கு அங்க நம்மளை எல்லாத்தையும் எடுத்திருக்கான். இங்கே வரவேற்றிருக்கின்றான் என்றால் அல்லாஹ் நம்மை விருந்தாளியாக அழைத்திருக்கின்றான். நாம எல்லாம் யாரு? அல்லாஹ்வுடைய விருந்தாளி. அல்லாஹ் நாடாமல் நினைச்ச முடியாது. யாருமே அல்லாஹ்வுடைய அழைப்பை ஏற்று வந்திருக்கக்கூடிய நாம், அல்லாஹ்வுடைய விருந்தாளிகளாகிய நாம், இவ்வளவு பேருக்கு மத்தியிலே இவ்வளவு தூரத்திலே அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் நம்மை மட்டும் அழைப்பதற்கு என்ன காரணம் என்பதை புரிய வேண்டும். ஏன் நம்மளை அழைச்சிருக்கோம்? எத்தனையோ பேருக்கு வர முடியலையே, நாம மட்டும் இங்க வந்திருக்கிறோம். என்ன காரணம்? எந்த காரணத்தினால் நாம் வந்திருக்கின்றோம்? அல்லாஹ்வுடைய விருந்தாளியாக நாம எப்படி வந்தோம், எதற்காக வந்தோம் என்பதை பற்றி சிந்தித்தோமையானால் இந்தியாவில் இருக்கும்போது அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத்திற்கு நாம் செய்த ஏதோ ஒரு அமல் பிடிச்சிருக்கோம். நம்ம செஞ்ச தானம், நம்ம செஞ்ச தர்மம், நம்ம உறவுகளோடு சேர்ந்து இருந்திருக்கலாம். ஏன்னா அதே மாதிரி வெட்டிய உறவை சேர்ந்து வாழ்ந்திருக்கலாம். நம்முடைய தொழுகை அல்லாஹ்வுக்கு பிடிச்சிருக்கலாம். நம்முடைய சிரிப்பு அல்லாஹ்வுக்கு பிடிச்சிருக்கலாம். நம்ம மக்களோடு சமூகத்தோடு நல்ல முறையிலே நடப்பதறிஞ்சிருக்கலாம், அல்லாஹ்வுக்கு பிடிச்சிருக்கலாம். ஆக இங்க அல்லாஹ் நம்மளை அழைச்சிருக்கான் அப்படின்னு சொன்னாங்க. அல்லாஹ்வுடைய அழைப்பிற்கு நாம் உகந்தவர்களாக ஆகியிருக்கின்றோம் என்றால் இந்த இடத்தில்